நான் இப்போதான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த புக்கை படிச்சு முடிச்சேன். ஐ வில் பி ஹானஸ்ட், நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் புக்கை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள. அண்ட் ஆல்சோ நான் வந்து ரொம்ப பேடாகவும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ இப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது. புக்கு வந்து பேடுன்னெலாம் சொல்ல மாட்டேன். என்ன பிரச்சனைனா, ஐ ஜஸ்ட் டோன்ட் வைப் வித் நம்பர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டாக். நான் புக்கு படிச்சு முடிக்கும் போது எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, என்ன அது புக்ல இருக்கிற எல்லாமே நமக்கு புரியவே இல்லையே. இவங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, அவங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, இவ்வளோ எடுத்தாங்க அவ்வளோ எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நிஜமா அந்த ஒரு இதுல படிச்சேன், அவ்வளவுதான். அதை எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்குன்ட்டு மேஜர் டேக்அவே அப்படின்ட்டு இந்த புக்லனா, நம்ம வந்து காசு வந்து வச்சிருக்கிறதுக்காக வந்து நம்ம ஸ்மார்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னொன்னு, ஒருத்தவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, நம்ம அதை மட்டும் தான் பாக்குறோம். அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை மட்டும் தான் பாக்குறோம். அவங்களோட எக்ஸாக்ட் வெல்த் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியாது. நம்ம வந்து காசை சேவ் பண்றதுக்காகவே சேவ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து நான் வீடு வாங்க போறேன் ஃபியூச்சர்ல, அதுக்காக நான் காசு சேவ் பண்றேன், இல்லைன்னா கார் வாங்க போறேன் அதுக்காக சேவ் பண்றேன். அந்த மாதிரி இல்லாம காசு சேவ் பண்றதுக்காகவே சேவ் பண்ணுங்க. காசு சேமிக்கிறதுக்காகவே சேமிக்கணும். அப்புறம் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு லைக் ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய காசா வந்து அமையும்ல, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. காம்பவுண்டிங் வந்து பயங்கர பவர்ஃபுல். எல்லாரோட காசை பத்தின கதை ஸ்டோரி வந்து அவங்களுக்கு பர்சனல். ஏன்னா காசை பத்தின ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்களும் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியரும் வேற மாதிரி இருக்கும். இதுதான் நான் அந்த புக்ல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு எடுத்துக்கிட்ட டேக்அவே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.